எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கீதோபதேசம். இந்த கீதோபதேசத்தில் நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 21வது உபதேசம் பார்த்துருக்கோம். நியத்தம் குரு கர்மத்துவம் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது. இந்த 21வது உபதேசத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 3வது அத்தியாயம் ஸ்டார்ட் ஆகிடுது. பகவத்கீதையில் 3வது அத்தியாயம் போன ஸ்லோகத்திலிருந்தே, போன கட்டளையிலிருந்தே ஆரம்பிச்சிருச்சு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், 2வது அத்தியாயம் அது என்னென்ன சொல்லுதுன்னா, ஞானத்தையும் ஞான நிஷ்டையையும் சொல்லி முடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞானத்தையும் ஞான நிஷ்டையையும் அடையிறதுக்கு உபாயம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும் போது, அதுக்காக தான் இந்த 3வது அத்தியாயம் கர்மயோக அத்தியாயம் அப்படின்னு பேர். இந்த அத்தியாயத்துக்கு 3வது அத்தியாயத்துக்கு பேர் கர்மயோகம் அப்படின்னு பேர். இந்த அத்தியாயத்திலிருந்து ஒரு சாதகன் பார்த்தீங்கன்னா, ஒரு முமுட்சுவா இருக்கிறவன் மோட்சத்தை நோக்கி போற பாதை இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. போன உபதேசம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். நேற்று கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன். இந்த வேதாந்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மோட்சம் அடைகிறதுக்கான 4 மார்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று கர்மம், 2வது கர்மயோகம், 3வது பார்த்தீங்கன்னா ஞானம், 4வது ஞான நிஷ்டை அப்படின்னு 4 ஸ்டெப்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம். முதல் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நியத்தம் குரு கர்ம. ஹே அர்ஜுனா, நீ என்ன பண்ண அப்படின்னா நித்திய கர்மங்களை, உனக்கான டியூட்டியை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மறுதளிப்பும் இல்லாமல், மறுமறிங் இல்லாமல், புலம்பல் இல்லாமல் உன்னுடைய கர்மங்களை நீ ஆற்றுவாயாக. இதுதான் பார்த்தீங்கன்னா போன உபதேசம். வெறும் கர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்களே சுவாமி. நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகம் நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன காரணம்? அவங்கவுங்க டியூட்டியை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்மிகளாகவே தான் இருக்கும். அப்போ கர்மங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பண்ணுறோம். ஆனால் வாஸ்தவத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் பார்த்தீங்கன்னா துக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 22வது உபதேசம் பார்த்தீங்கன்னா கர்மயோக உபதேசமாக கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறார். அதாவது முதல்ல கர்மத்தை பண்ணுன்னு சொன்னார். இப்போ 22வது உபதேசம் பார்த்தீங்க அப்படின்னா கர்மயோகத்தை பண்றதுக்கான உபதேசத்தை ஆச்சாரியார் சொல்றார். என்ன ஸ்லோகம் அப்படின்னா 3வது அத்தியாயம் 9வது ஸ்லோகத்துல தான் 22வது கமாண்ட், கட்டளை வருகிறது. நான் படிச்சிடுறேன். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. ஆச்சாரியர் என்ன பண்றார் அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை இங்க பண்றார். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் யத்ர, யஜ்ஞத்திற்காக கர்மத்தை செய்வதற்கு அந்நியமாக, அந்நியத்திர. யஜ்ஞார்த்தாத் கர்மனோ, யஜ்ஞத்தின் பொருட்டு, யஜ்ஞத்திற்காக கர்மம் செய்வதை பொருட்டு. அந்நியத்திர அப்படின்னா அதற்கு அந்நியமாக இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யாரெல்லாம் கர்மம் பண்றாங்களோ, லோகோ அயம் லோகோ, இந்த லோக மக்கள் கர்மபந்தனக அப்படின்னா கர்மத்தினால் பந்தப்படுகின்றார்கள், கர்மத்தினால் பந்தப்படுகிறார்கள். ஆகையினால் அர்ஜுனா, நீ என்ன பண்ண அப்படின்னா ததர்த்தம் கர்ம கௌந்தேய. ஹே கௌந்தேய அர்ஜுனா, நீ என்ன பண்ண அப்படின்னா யஜ்ஞத்திற்காகவே கர்மம் செய்வாயாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க சொல்ற. ததர்த்தம் கர்ம, அந்த யஜ்ஞத்திற்காகவே கர்மத்தை என்ன பண்ணு, முக்த சங்க சமாச்சார. முக்த சங்கன்றதுக்கு அர்த்தம் இங்கதான் பார்த்தீங்கன்னா உபதேசம் நமக்கு. முக்த சங்க சமாச்சார, பற்றுதல்களை எல்லாத்தையும் விட்டு விட்டு அந்த கர்மங்களை என்ன பண்ணு, ஆற்றுவாயாக. சமாச்சார அப்படின்னா அனுஷ்டானம் செய்வாயாக. இதுதான் பார்த்தீங்கன்னா உபதேசம்.
முக்த சங்க சமாச்சர 22வது உபதேசம். முக்த சங்க சமாச்சர, பற்றுதல் இல்லாமல் கருமங்களை செய்வாயாக. இதாங்க ரொம்ப முக்கியமான உபதேசமா சொல்லப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சொல்லுது யஜ பூஜாயாம் அப்படின்னு ஒரு தாத்துல இருந்து யஜ்யம்ன்ற சப்தம் செய்யப்பட்டிருக்கு. அப்ப யஜ்யம்ன்றதுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா பூஜா, தேவ பூஜா அப்படின்னு அர்த்தம். தேவதைகளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பூஜை பண்ணும்போது எப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரத்தா பக்தியோட பண்றோம்ல. அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியங்களையும் பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா பக்தியோட பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நிறைய பேர் ஸ்ரத்தா பக்தியோட அந்த டியூட்டியை நல்லா பண்றவங்க இருக்காங்க, ஸ்ரத்தையோட பண்றாங்க எல்லாரும். ஆல்மோஸ்ட் பப்ளிக் பாத்தீங்கன்னா நல்லா பண்றாங்க. ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பலன் மேல ஆசை வச்சுதான் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த கர்மத்து மேல பாத்தீங்கன்னா கர்மத்தோட பலன் மேல ஆசை வச்சு கர்மத்தை பண்றதுனால இந்த உலகம் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. கர்மனா பத்தியத்தே ஜந்துகு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தினால் தான் பாத்தீங்கன்னா ஜீவர்கள் எல்லாம் பந்தப்படுகின்றார்கள் அப்படின்னு மகாபாரதத்துல சொல்லுது. கர்மம் பண்றோம், அந்த கர்மத்தோட பலன் புண்ணியம் பாப்பம், அந்த புண்ணிய பாப்பம் நமக்கு திரும்ப திரும்ப ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஜீவர்கள் கர்ம பந்தத்துல இருந்து வெளியே வர்றதே இல்லை, முக்தி அடைவதே இல்லை. அப்ப அதனால என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு யஜ்ஞார்த்தாத். யஜ்ஞம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பூஜை இல்லை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்த சங்கதான் முக்கியமானது. முக்த சங்கனா பற்றுதலை விட்டு விட்டுன்னு அர்த்தம். எந்த கர்மா பண்ணினாலும் தேவ பூஜையா பண்ணணும், ஸ்ரத்தா பக்தியோட பண்ணணும். கூடவே பாத்தீங்கன்னா பற்றுதலை விட்டுட்டு இந்த காரியத்துக்கு இந்த பலன், இந்த காரியத்துக்கு இந்த பலன் வேணும் அப்படின்னு உத்தேசம் பண்ணி நம்ம பண்றோமே அதை பாத்தீங்கன்னா தியாகம் செய்ய வேண்டும். அப்ப எந்த கர்மா பண்ணினாலும் கர்மத்தினுடைய பலனை விட்டுட்டு அந்த கர்மத்தை நம்ம பண்றோம் அப்படின்னா அதுதான் யஜ்ஞம் அப்படின்னு பேர். அதனால்தான் நம்ம இங்க கட்டளையா சொல்றாரு முக்த சங்க சமாச்சர. ஹே கௌந்தேய கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. ஹே கௌந்தேய அர்ஜுனா, யஜ்ஞத்தின் பொருட்டு கர்மத்தை பற்றுதல் இல்லாமல் செய்வாயாக. யஜ்ஞத்தின் பொருட்டு கர்மத்தை பற்றுதல் இல்லாமல் செய்வாயாக. அப்ப நம்ம எந்த கர்மா பண்ணாலும் என்ன பண்ணணும்னா பூஜா பூஜா பூஜானே பண்ணணும். இந்த பூஜைன்ற எண்ணத்திலிருந்து நம்ம பார்த்தீங்கன்னா பண்றோம் அப்படின்னா மாத்தி பண்றோம் அப்படின்னா பந்தப்படுவோம். அந்த பூஜையையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், கண்டிப்பா பார்த்தீங்கன்னா பலனை ஆசை விட்டுட்டு பண்ணணும். இது ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கர்மயோகத்தோட உபதேசம் பார்த்தீங்கன்னா 2:47 பார்த்தீங்கன்னா ஸ்லோகத்துல பார்த்துருக்கோம். 2:47 பார்த்தீங்கன்னா 13வது உபதேசம் நமக்கும் பண்ணியிருக்கோம் முன்னாடியே. இப்போ நம்ம 22வது உபதேசம் பார்க்குறோம். 13வது உபதேசத்துல கர்மயோகத்தை பத்தின உபதேசம் ஏற்கனவே பகவான் செஞ்சிருக்கார். கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேதுர்பூஹு மாத்தே சங்கோஸ்துவ கர்மணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தார். 4 கமெண்ட் ஒரே ஸ்லோகத்துல சொல்லியிருந்தார். 13 to 16 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள் கர்மயோகத்துக்கான ஸ்லோகங்கள் தான் சொல்லியிருந்துச்சு. ஏன் சாமி நம்ம பலன் மேல பற்றுதல் வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மன் ஏவாதிகாரஸ்தே. ஏம் அர்ஜுனா, உனக்கு கர்மத்தை செய்வதில் மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கு. நம்ம ஒரு கர்மத்தை பண்ணலாம், ஆனா அதோட பலன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்கு. எனக்கு ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா மற்ற சுத்தி இருக்கிற எல்லாத்தோடையும் கர்மங்களையும் சேர்த்து இருக்கிறது. அதனால பார்த்தீங்கன்னா கர்ம பலன் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனால தீர்மானிக்கப்படுது. எந்த கர்மங்களை நம்ம பண்றதா இருந்தாலும் பிரத்யக்ஷ பலன் நமக்கு கிடைச்சிடும். இப்போ ஒரு வேலை செய்யறோம், ஒரு வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா 30 நாள் வேலை செஞ்சோம் அப்படின்னா 31வது நாள் சம்பளம் கிடைச்சிடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா பிரத்யக்ஷ பலன் அப்படின்னு பேரு. நேரடியா நம்ம அனுபவிக்கிறோம் எந்த ஒரு கர்மா பண்ணாலும். இப்போ நான் மலையை சுத்துறேன், திருவண்ணாமலையை பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் சுத்துறேன். உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா பாடி டயர்ட் ஆகுது, ஆனா மனசு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை அடையுது. ஈஸ்வரனுக்காக நான் பார்த்தீங்கன்னா மலை சுத்துறேன் அப்படின்னு. அப்ப பிரத்யக்ஷமான பலன் ஒரு காரியத்தை பண்ணி முடிச்சோடையே கிடைக்கும். அதே நேரத்தை அதிர்ஷ்ட பலன் அப்படின்னு ஒன்று சொல்றோம்.
அது பார்த்தீங்க அப்படின்னா அது காலாந்தரத்துல அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கும் போய் பலன் கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கர்மத்தை நம்ம பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பலன் வேணும் இந்த பலன் வேணும் அப்படின்னு நம்ம உத்தேசம் பண்ணி பண்றோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது பலன் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மத்தை கொடுக்கும். அதனாலதான் சொல்லுது கர்மஞ்சேவா அதிகாரத்தை, உனக்கு கர்மத்தை பண்றதுல மட்டும்தான்ப்பா அதிகாரம் இருக்கு. அந்த பலன் பார்த்தீங்கன்னா எப்ப கிடைக்கும், என்ன கிடைக்கும், எந்த தேசத்துல எந்த காலத்துல எந்த ஜென்மத்துல கிடைக்கும் அப்படின்னு நமக்குலாம் தெரியவே தெரியாது. அதனால பார்த்தீங்கன்னா மாஃபலேஷு கதாச்சன, பலனை அடைவதற்கு அதிகாரியா நீ ஆகிவிடாதே. அதான் சொல்லுது மாஃபலேஷு கதாச்சன, உனக்கு கர்மத்திலோட பலன்ல எந்த ரைட்ஸும் இல்லை. எனக்கு இந்த பலன் வேணும் அப்படின்னு உத்தேசம் பண்ணி ஜெயிச்சவன் இந்த உலகத்துல யாராவது இருக்கானா அப்படின்னா இல்லவே இல்லை. நம்ம நினைச்சது எல்லாமே நடந்திருக்கா யோசிச்சு பாருங்க, அது மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி மாஃபலேஷு மா கர்ம பலஹேத்துர் போகும் 2:47 சொல்றாரு, கர்ம பலனை அனுபவிப்பதற்கு காரணமாக ஆகிவிடாதே அர்ஜுனா. ஏன் அப்படின்னா ஜென்மத்தை எடுத்துருவேன். கர்ம பலன் என்னது? ஜென்மம். நம்ம பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப பிறந்துகிட்டு இருக்கோம். எதுக்காக பிறந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு. கர்மம் எப்ப கர்மம் பண்ணுச்சு? அதுக்கு முந்தின ஜென்மங்கள்ல கர்மத்தை ஆசையோடு பண்ணணும், ஆசையோடு பண்ணதை அனுபவிக்கிறதுக்காக திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கும். அதனால பாத்தீங்க அப்படின்னா உனக்கு பாத்தீங்கன்னா மாத்தே சங்கோஸ்து அகர்மணி, அங்கேயே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டினா கர்மங்களை செய்யாமல் இருப்பதில் உனக்கு என்ன வேணா, இச்சை கொள்ளாதே. அப்ப என்ன பண்ணணும்? கர்மத்தை செய்யணும். அந்த கர்மத்தை எப்படி பண்ணணும்? இப்ப 22வது உபதேசத்துல சொல்ல மாதிரி கர்மத்தை பண்ணணும். அது எப்படி பண்ணணும்? யஜ்யமா பண்ணணும். யஜ்யமா பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எந்த ஒரு கர்மத்தோட பலன்லையும் ஆசை வைக்காம ஈஸ்வரனோட பிரீத்திக்காக திருப்திப்படுத்துறதுக்காக நான் செய்கின்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தாசபாவத்தோட ஈஸ்வரனுக்காக கர்மம் பண்றதுதான் யஜ்யம் அப்படின்னு பேர். அதனால கர்மத்தை பண்ணுங்க, சும்மா உட்காராதீங்க, கர்மத்தை பண்ணுங்க. ஈஸ்வர பாவனையோட பகவான் என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு பாத்தீங்கன்னா பகவான் நல்லதுதான் பண்ணுவார். அவரை அடையறதுக்கு பாத்தீங்கன்னா கர்ம யோகம் தான் பாத்தீங்கன்னா உபாயம். அதனால நான் என்ன பண்ண போறேன்? நான் ஈஸ்வரனுக்காக கர்மம் பண்ண போறேன் அப்படின்னு பலன் மேல பாத்தீங்கன்னா பற்றுதல் இல்லாமல் கர்மத்தை ஆற்ற வேண்டும். இதுதான் உபதேசம். முக்த சங்க சமாச்சார, பற்றுதலை விட்டுட்டு கர்மத்தை ஆற்றுவாயாக அப்படின்னு முடியுது. அடுத்த ஸ்லோகத்தை நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.